வணக்கம் மக்களே! பொதுவா மக்கள் எல்லாரும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போனா என்ன வேண்டிக்குவாங்க? நல்ல வேலை கிடைக்கணும், கடன் அடையணும், சீக்கிரமா கல்யாணம் ஆகணும். அவங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாரி வேண்டிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம ஊரு வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் என்ன வேண்டியிருக்காரு தெரியுமா? கோயிலுக்குள்ள போயி இன்னும் சட்டசபைக்குள்ளேயே படிக்காத வேளாண் பட்ஜெட் காப்பிய தூக்கிட்டு போயி சாமி பக்கத்துல வச்சு, "சாமி இந்த வருஷம் யூரியாவுக்கு எவ்ளோ சப்சிடி தரலான்னு இந்த ஃபைல்ல இருக்கு. கொஞ்சம் பார்த்து அப்ரூவ் பண்ணி குடுங்க சாமின்னு" வேண்டிட்டு வந்திருக்காரு. ஏங்க சாமி கிட்ட போயி மழை நல்லா பெய்யணும்னு வேண்டியிருந்தா ஓகே. ஆனா மானிய தொகைய கூட்டியிருக்கேன், படிச்சு பாருங்கன்னு சாமி கிட்டயே பட்ஜெட் காப்பிய காட்டுனா என்னங்க அர்த்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. அங்க கருவறையில என்ன நடந்திருக்கும்? அமைச்சர் ஃபைல திறந்து பட்ஜெட் ஃபைல வெளிய எடுத்திருப்பாரு. அர்ச்சகரு, "ஏன்பா தம்பி, அர்ச்சனைக்கு பழம், தேங்காய்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியாப்பா?" அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு அமைச்சரு, "அதெல்லாம் அப்புறம் சாமி. முதல்ல இந்த பேஜ் நம்பர் 14ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ட சாமி பக்கத்துல வைங்க. சாமி ஒரு தடவ ஆசீர்வாதம் பண்ணிட்டா அப்புறம் சட்டசபையில எதிர்க்கட்சிங்க கேள்வியே கேட்க முடியாது" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அர்ச்சகர் கண்டிப்பா ஷாக் ஆயிருப்பாரு. "யோவ், நாங்க துளசி தீர்த்தம் குடுக்குற இடத்துல நீ என்னப்பா பாசன திட்டத்திற்கு ஃபண்ட் ஒதுக்கிட்டு இருக்கன்னு" மண்டை பிச்சுன்னு இருப்பாரு. அதை விட கொடுமை என்னன்னா, இந்த பட்ஜெட்டை ரெடி பண்ணிருப்பாங்களே ஐஏஎஸ் அதிகாரிங்க, அவங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. பாவம் 3 மாசமா தூக்கம் இல்லாம கண்ணை முழிச்சு ரெடி பண்ணி அமைச்சர் கையில கொடுத்திருப்பாங்க. அமைச்சர் உடனே, "சரி தம்பி, நான் போய் சாமி கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வந்துடுறேன்னு" ஃபைல தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. அந்த அதிகாரிங்க இந்நேரம் ஆபீஸ்ல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. "யோவ், நாங்க சீஃப் செக்ரட்டரி கிட்ட காமிக்க சொன்னா நீ என்ன நேரா ஜெகத் ரட்சகன் கிட்டயே ஃபைல காமிக்க போயிட்ட" அப்படின்னு நினைச்சுன்னு இருப்பாங்க. ஒருவேளை சாமி கனவுல வந்து, "தம்பி இந்த திட்டத்துக்கு ஃபண்ட் பத்தாது, இன்னும் ஒரு 100 கோடி கூட்டுன்னு" சொன்னா திரும்பி முதல்ல இருந்தா பட்ஜெட் போடுவீங்க? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எம்பி வெங்கடேசன் அவர்கள் அழகா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பட்ஜெட்டுங்கிறது மக்களோட வரி பணம், அது அரசியல் சாசன ஆவணம், அது சாமிக்கு போடுற உண்டியல் காணிக்கை இல்லைன்னு செம நச்சுன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அட ஆமாங்க, ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒண்ணு எடுத்தாங்களே, சட்டசபையில தாக்கல் பண்ற வரைக்கும் இந்த மேட்டர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அமைச்சர் வினோத் அவர்கள் என்ன நினைச்சிருப்பாரு? சாமிக்கு தெரியாம ரகசியமா? சாமி எல்லாம் நம்ம ஆளுதான்னு நினைச்சிட்டாரு போல. என்னவோ போங்க மக்களே. இனிமே யாருக்காவது வேலை கிடைக்கலன்னா பயப்படாம உங்க ரெஸ்யூமை எடுத்துட்டு போயிட்டு திருப்பதியில கொடுங்க. அமைச்சர் பட்ஜெட்டையே காமிக்கும் போது நீங்க உங்க ரெஸ்யூமை காமிச்சா தப்பு இல்லையே. சரி, இந்த ஆன்மீக பட்ஜெட் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமைச்சர் பண்ணது பக்தி பரவசமா இல்ல ஓவர் ஆக்டிங்கா? மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டு போயிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் வேற லெவல் கண்டென்ட்டோட வரேன். பாய்.